அவுரங்கசீப்புக்கும் சாம்பாஜிக்கும் நடந்த சண்டையில் இப்படி மராட்டிய சாம்ராஜ்யம் எப்படி பிச்சைக்கார கண்ட்ரியாக மாறிச்சோ அதே மாதிரி முகலாயர் ஆட்சியிலையும் அவங்களோட பெரும் செல்வங்கள் பூரா இந்த சண்டையில் காலியாயிருச்சு. அதுக்கு அப்போ தான் நம்ம அவுரங்கசீப் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இந்த முகலாய சாம்ராஜ்யத்தை 4ஆக பிரிச்சுருவோம், அவருக்கும் 4 பசங்க, 4ஆக பிரித்து 4 பசங்களுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் ஐடியா பண்ணுறாரு. ஆனால் அங்கேயும் அவர் மரணத்துக்கு பிறகு சண்டையாகி பையன் மற்ற எல்லாரையும் காலி பண்ணிட்டு அவன் எடுத்துட்டான், பகதூர் ஷான் பேர். ஆனால் அவனுக்கு வந்து அவுரங்கசீப் அளவுக்கு பெரிய திறமெல்லாம் கிடையாது. அதனால் பெரிய அளவில் அந்த நிர்வாகத்தை சரியாக செய்ய முடியாமல் நவாபுகள்கிட்ட இருந்து வர வேண்டிய வருமானங்கள் சரியான வகையில் வராமல் போக, அந்த நேரத்தில் தான் 1750களில் கல்கத்தா நவாப் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையில் போயிடுச்சு. அப்படி போனதுனால தான், அதாவது அவுரங்கசீப் சாம்பாஜி சண்டை போட்டுக்கிட்டே இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலாம் இங்கே வந்து பிடிச்சிருக்கவே முடியாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஷாஜகானோட காலத்தில் 2 முறையும், அவுரங்கசீப் காலத்தில் 1 தடவையும், மொத்தம் 3 தடவை 1.5 லட்சம் ரூபா ஃபைன் கட்டியிருக்காங்க. யாருக்கு? முகலாய சாம்ராஜ்யத்துக்கு. அதே போல் சத்ரபதி சிவாஜிக்கிட்ட 1 தடவை 1 லட்சம் ரூபா ஃபைன் கட்டியிருக்காங்க. இவங்க பூரா ஃபைன் கட்டி தான் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து, அதாவது 1600களிலே, அதாவது போர்ச்சுகீஸ் வந்து 1500லேயே வந்துட்டாங்க. 1498லேயே போர்ச்சுகீஸ் வந்துடுது. அதன் பிறகு டச்சு வர்றாங்க. அதுக்கப்புறம் 1600களில் இங்கிலீஷ் வராங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வராங்க. 4 பேர் வந்தாலும் 1750 வரை அவங்கெல்லாம் ஆட்சியெல்லாம் பிடிக்கல. சும்மா ஒரு சின்ன கம்பெனி மாதிரி வந்துட்டு அங்கே இங்கேயும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க.